லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். பெரியவர்களை மதிக்க வேண்டும். ஒரு சிறிய கிராமத்தில் வினோத் என்ற ஒரு பையன் இருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலி. ஆனால் ஒரு குறை இருக்கிறது. பெரியவர்கள் சொல்வதை கேட்கவே மாட்டான். அவன் அம்மா, அப்பா, பாட்டி என எல்லோரும் அவனுக்கு அடிக்கடி அறிவுரைகள் சொல்வார்கள். ஆனால் வினோத் எப்போதும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று பெருமையாக பேசுவான். டேய் வினோத், ரோட்டுக்குலாம் போய் விளையாடக்கூடாது, நாங்க வண்டி நிறைய வரும்டா. சப்பா எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு எதையாவது சொல்லிட்டே இருக்காதீங்க பாட்டி. நான் என்ன சின்ன பிள்ளையா? எனக்கு நான் ரோடு கூட தான் கிராஸ் பண்ண தெரியாது. எனக்கு தெரியும், நான் போறேன். நான் வர லேட் ஆகும். அம்மா அப்பாட்ட சொல்லிருங்க, சரியா? டேய் 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 நில்லுடா. உங்க அம்மா நீ வைய போறாடா. ஏன்டா இப்படி பண்ற? சொல்ல பேச்ச ஒரு வாட்டியாவது கேக்குறியாடா? ரோட்டு பக்கம் வண்டி வாகனம் நிறைய வரும்டா. ஏன்னா இப்படி இருக்கானோ, எப்பதான் திருந்து போறானோ. எனக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. இந்த இத்தனோண்டு ரோட்டை கிராஸ் பண்ணி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னதுக்கு இந்த பாட்டி என்ன வையுது? ஆளும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, கிராஸ் பண்ணலாம். இது ஒரு ஆட்டோ வருது. ஓகே, ஆட்டோ போட்டும், அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணலாம். அந்த பக்கம் எதுவும் வரல. கிராஸ் பண்ணிடுறேன். அம்மா வலிக்குதே, வலிக்குதே. அச்சோ, அடி எதுவும் பட்டிருக்காடா தம்பி? ஏன்டா ரெண்டு பக்கமா பார்த்து கிராஸ் பண்ண வேண்டியதுதானடா? நான் சடன் பிரேக் போட்டனால உனக்கு இவ்ளோ அடியோட முடிஞ்சிருக்கு. இதுவே நான் பார்க்காம வந்திருந்தேன்னா உனக்கு என்னடா ஆயிருக்கிறது? ஏன்டா இவ்வளவு சின்ன பையனா இருந்துகிட்டு தனியா வர? பெரிய ஆள் யாரையாவது கூட்டிட்டு வர வேண்டியதானடா? கையை கால நல்லா உதறுடா. எதுவும் அடிபட்டிருக்காடா? என் கூட வண்டியில வா, நான் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்றேன், வா. இல்ல, நான் லைட்டா தான் அடிபட்டிருக்கு, ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல. என் வீடு இங்க கிட்டக்கதானா இருக்கு, நான் அப்படியே நடந்து மெதுவா போயிடுறேன். சரிப்பா, பாத்து போ. சின்ன பையனா வேற இருக்கா. அடுத்த வாட்டி ரோடு கிராஸ் பண்ணும்போது பெரியவங்க யாரையாவது கூட்டிட்டு வா. சரிங்கண்ணா. ஐயோ, இவனை வேற ஆளை காணமே. இவங்க அம்மா வந்து கேட்டா என்ன வைவாலே தனியா விட்டுருக்கீங்கன்ட்டு. படா வந்துட்டான். டேய் என்னடா இப்படி நடந்து வர? என்னாச்சுடா? டேய் வினோத், இங்க வா. வீட்டிற்கு வந்த வினோத் தன் தவறை உணர்ந்து பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டான். பாட்டி, என்னைய மன்னிச்சிருங்க பாட்டி. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க என்னைய வைவீங்க, ஆனா நீங்க என் நல்லதுக்காக தான் சொல்றீங்க. அதை நான் புரிஞ்சுக்காம எதிர்த்து உங்களை பேசுவேன். அது ரொம்ப தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி. சரிப்பா தங்கம், ரொம்ப சந்தோஷம். பெரியவங்க உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பெரியவர்கள் அனுபவத்தால் சொல்வார்கள். அதை மதித்து கேட்பது நம்மை காப்பாற்றும். குழந்தைகளே, நீங்களும் சாலையை கடக்கும் போது 2 நிமிடங்கள் நின்று 2 பக்கமும் வாகனங்கள் வருகிறதா என்பதை பார்த்து கடக்க வேண்டும். அப்புறம் மக்களே, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் செய்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.